சாலையில் செல்லும் போது தேவைக்காக சிலர் ஒலி எழுப்புவாங்க. ஆனா சிலர் வேண்டும்னே கடுப்பேத்தும் வகையில பாம் பாம் அப்படின்னு ஹாரன் அடிப்பாங்க. பொதுவா இந்த போக்குவரத்து இரைச்சல் மனிதர்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா போக்குவரத்து இரைச்சலால ஏற்படக்கூடிய ஒலி மாசுபாடு என்பது மனிதர்களை விட பன்மடங்கு பறவைகளை தான் பாதிக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது அனைவருக்கும் வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆமாங்க, போக்குவரத்து சத்தத்திற்கு ஆளாகும் போது பறவைகள் தங்களுடைய நடத்தையை மாற்றி அதிகமா ஆக்ரோஷமாக மாறுவதாக ஒரு புதிய ஆய்வு சொல்லுது. கேம்பிரிட்ஜ்ல இருக்கக்கூடிய ஆங்கிலியா ராக்சன் பல்கலைக்கழக வல்லுநர்கள் கலபகோஸ் தீவுகள்ல காணப்படும் பறவையான மஞ்சள் வளர்ப்பார்களின் மேலான போக்குவரத்து ஒலி மாசுபாட்டின் தாக்கத்தை ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியில சாலையோரம் வாழும் பறவைகள் மற்றும் அமைதியான இடங்கள்ல வாழக்கூடிய பறவைகளை ஒப்பிடும்போது அதிக சத்தம் அவற்றின் தொடர்பு வழிகளுக்கு இடையூறாக செயல்பட்டு ஆக்ரோஷ அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. இது குறித்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது இந்த முடிவுகள் மனிதர்கள் வனவிலங்குகளின் நடத்தையில ஏற்படுத்தும் முக்கியமான தாக்கத்தை காட்டுது. இதன் மூலமா நாம வனவிலங்குகளுக்கு ஏற்படுத்தும் ஒலி மாசுபாட்டின் பாதிப்புகளை தீர்க்க உதவும் பாதுகாப்பு முயற்சிகளை மேம்படுத்த முடியும்னு சொல்றாங்க. மேலும் ஆராய்ச்சியில போக்குவரத்து சத்தம் பறவைகளுடைய நடத்தையில மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. குறிப்பா போக்குவரத்து சத்தம் கேட்கும் போது பறவைகள் மிகவும் ஆக்ரோஷமாக நடந்து உடல் ரீதியாக பரபரப்பாக செயல்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இயற்கையா போக்குவரத்து சத்தம் பறவைகள் உணரும் போது அவற்றின் தகவல் தொடர்பை தடுக்குது. இதனால பறவைகள் அவர்களுடைய ஒலிகளை மற்ற பறவைகளுக்கு தெளிவாக பரிமாற முடியாம ஆகுது. அதற்காக சாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள பறவைகள் குறைந்த அதிர்வெண்களுடைய ஒலிகளை அதிகரிக்குது. அது அவற்றின் தொடர்பை அச்சுறுத்துவதற்கு காரணமாகுது. இந்த ஆய்வின் மூலமா போக்குவரத்து சத்தம் பறவைகளுக்கு சாலை சீற்றத்தை உருவாக்குவதாகவும் அது பறவைகளுடைய போட்டியாளர்களுடன் சண்டையிடுவதற்கான வழிவகுப்பதையும் கூறப்படுது. இந்த ஆராய்ச்சியில கலபகோஸ் தீவுகளின் மஞ்சள் வார்ப்பாளர்களை பயன்படுத்திருக்காங்க. அவை இப்போது பரவலாக காணப்படக்கூடிய தனித்துவமான உள்ளூர் இனங்களா இருக்குது. இவ்வாறு போக்குவரத்து சத்தம் மற்றும் அதன் பாதிப்புகள் வனவிலங்குகளின் பாதுகாப்புல முக்கியமான பங்கு வகிக்குது. மேலும் இந்த ஆய்வு வனவிலங்குகளின் நடத்தை மற்றும் தகவல் தொடர்பு திறனின் முக்கியத்துவத்தை உணர்த்துது.